வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வழமை போன்று வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள், தொடர்ந்து தகவல்களை பார்ப்போம். இலங்கையில் ஜூன் மாதம் 1ஆம் திகதி முதல் விமான நிலையங்கள் திறக்கப்பட்டாலும் உள்ளக விமான சேவைகள் இடம்பெறாது. வைரஸ் தொற்றின் காரணமாக நாடளாவிய முடக்கம் ஏற்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜூன் 1ஆம் திகதி தொடக்கம் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தள விமான நிலையம் ஆகியவற்றை திறக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்கள் வழமை போன்று சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய நாட்டுக்கு வரவழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்றின் 3வது அலை காரணமாக நாடளாவிய ரீதியில் பயண முடக்கத்தை அரசாங்கம் அறிவித்த போதிலும் அதே நேரத்தில் கடந்த 21ஆம் திகதியிலிருந்து விமான சேவைகள் முடக்குவதாக இலங்கை அரசாங்கம் விசேட அறிவித்தலை விடுத்திருந்ததும் நினைவிருக்கட்டும். இந்த நிலையில் தொடர்ச்சியாக 2 வார காலமாக விமான நிலையங்கள் 2 முடக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து விமான நிலையங்கள் வழமையான சேவைகள் திறக்க உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார். விமான நிலையங்கள் திறந்தாலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தற்பொழுது இலங்கை வர முடியாது என்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் தங்கியுள்ள இளைஞர்கள் மீண்டும் இலங்கை வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரிவோர் பலர் தாம் மீண்டும் நாட்டுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். எனவே அதற்கமைய விசேட விமான சேவைகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். எனினும் இலங்கை வருவோருக்கான தனிமைப்படுத்தல் விதிமுறைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. வெளிநாடுகளிலிருந்து வருவோர் கண்டிப்பாக 21 நாட்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள். அத்துடன் கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தள விமான நிலையம் ஆகியன திறக்கப்படும். ஆனால் பலாலி, ரத்மலானை உள்ளக விமான நிலையங்கள் தற்பொழுது இயக்கத்தாம் தயாராக இல்லை என்ற அறிவித்தலையும் விடுத்திருக்கின்றார்கள். இதுவே இன்றைய இலங்கை தொடர்பான விமான நிலைய செய்திகள். கடந்த 24 மணி நேரத்தில் 1215 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 11 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 4,47,178 நபர்கள் ஆகும். வைரஸ் தாக்கம் சர்வதேச விமான சேவைகளுக்கான தடை ஜூன் மாதம் 30ஆம் திகதி வரை நீடிப்பு. இந்திய மத்திய அரசின் விசேட அறிவித்தல். இந்தியாவில் சர்வதேச விமான சேவைகளுக்கான தடை ஜூன் மாதம் 30ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் வைரஸ் தொற்றின் தாக்கம் இருந்து வருகின்றது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை வைரஸின் முதல் அலை நீடித்தது. வைரஸ் தொற்றின் 2வது அலை இந்த ஆண்டின் மார்ச்சுக்கு பிறகு வைரஸின் 2வது அலையின் தாக்கம் இருந்து வருகின்றது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதலே இந்தியாவில் விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து முழுமையாக நடைபெறவில்லை. முதல் அலையின் போது சர்வதேச விமான சேவைகள் தடை விதிக்கப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இடையில் ஒரு சில நாடுகளுக்கு விமான சேவைகள் துவக்கப்பட்டாலும் அதன் பிறகு 2வது அலையின் தாக்கம் காரணமாக விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியாவில் சர்வதேச விமான சேவைகளுக்கான தடை ஜூன் மாதம் 30ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் சர்வதேச பயணிகளின் விமானங்களுக்கான தடை ஜூன் மாதம் 30ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சர்வதேச கட்டுப்பாடுகள் கொண்ட அனைத்து சரக்கு விமானங்கள் மற்றும் விமான ஒழுங்குமுறையினால் அங்கீகரிக்கப்பட்ட விமானங்கள் இயக்கலாம் என்றும் அறிவித்துள்ளனர். அதேபோன்று சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும். குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், கென்யா, பூட்டான் மற்றும் பிரான்ஸ் உட்பட 27 நாடுகளுக்கு இந்தியாவின் ஏர் பபுள் முறை ஒப்பந்த அடிப்படையில் அந்தந்த நாடுகளின் ஒப்பந்த அடிப்படையில் சிறப்பு விமானங்கள் இயக்கி வருவதும் சிறப்பு. இந்தியாவுக்கு வைரஸ் உதவிகள் மற்றும் இலங்கைக்கு கடன் உதவிகள் அளித்த ஆசியாவின் தேசம் பங்களாதேசம், அசத்தம் குட்டி தேசம். இந்தியாவுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதிலிருந்து இலங்கைக்கு அதன் நெருக்கடி நேரத்தில் நிதியுதவி வழங்கும் வரை வங்கதேசம் தனது பொருளாதார பலத்தை வெளிப்படுத்த தொடங்கியது. அண்டை நாடுகளுடன் ஆழமான உறவுகளை ஏற்படுத்தும் வங்கதேசம் இந்த உதவிகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளது.
மக்கா மஸ்ஜிதுல் அல் ஹரமில் நடைபெற்ற யும்மா தொழுகையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் 3ஐ பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். முக்கிய அறிவிப்பு. ஹஜ் மற்றும் உம்ரா செய்ய நாட்டம் உள்ள ஹாஜிகளின் விசேட கவனத்திற்கு. சவுதி அரேபியா செல்வதற்கு 2 தவணை வைரஸ் தடுப்பூசிகள் கட்டாயம் எடுத்துக்கொண்டு அதன் சான்றிதழ்கள் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் மட்டுமே வருங்காலத்தில் ஹஜ் மற்றும் உம்ரா பயணங்கள் மேற்கொள்ள முடியும். சவுதி அரேபியா அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கப்பட்ட தடுப்பூசிகளில் ஒன்று இந்தியாவில் கோவிட்ஷீல்டு என்ற பெயரில் கிடைக்கின்றது. சர்வதேச பயணங்கள் அனுமதிக்கப்பட்டதும் தடுப்பூசிகள் போட்டவர்கள் மட்டும் ஹஜ் மற்றும் உம்ரா பயணங்களில் அனுமதிக்கப்படுவார்கள். ஒரு முக்கிய தகவல். ஹஜ் மற்றும் உம்ரா சம்பந்தமாக சவுதி அரேபிய அரசாங்கத்திடமிருந்து அனுமதிகள் தெளிவாக பெறப்படாத இந்த சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்களில் வரும் தவறான செய்திகளைக் கண்டு பொதுமக்கள் ஏமாந்து விட வேண்டாம். தற்பொழுது இந்த வருடத்தில் இந்தியாவிலிருந்து ஹஜ் பயணம் செல்ல அனுமதிப்பது சம்பந்தப்பட்ட எந்த அறிவிப்புகளும் சவுதி அரேபிய அரசாங்கம் அனுமதிகள் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இந்திய ஹஜ் கமிட்டி கடந்த மாதம் இந்த வருடம் ஹஜ் பயணம் செய்யும் காஜிகள் தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் அரசாங்கம் அனுமதி தந்தால் ஹஜ் பயணம் செல்ல இந்தியாவிலிருந்து அனுமதிக்கப்படும். இன்றைய நாணய பெறுமதிகள். இந்திய ரூபாவில் 19.18 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 53 ரூபாய். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 209.80 புள்ளிகள். 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 228.88 புள்ளிகள். தொழிலாளர் ஆட்சேர்ப்பு விசா கட்டணங்கள் தானாக மீட்டெடுப்பது எப்படி? மனித வளங்கள் விளக்குகின்றன. சவுதி அரேபியாவில் உள்ள மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தொழிலாளர் ஆட்சேர்ப்பு விசா கட்டணத்தை வசூலிக்கும் முறையை வெளிப்படுத்தியது. பயனாளிகளில் ஒருவர் விசாரித்த பின் இதற்கு பதிலளித்திருக்கின்றது. 1.5 வருடங்களுக்கு முன்பு வீட்டு பணியாளரை கொண்டு வர எனக்கு விசா கிடைத்தது. மேலும் 2000 ரியால் கட்டணத்தை நான் செலுத்தினேன். வைரஸின் நிலைமை காரணமாக வேலை நிறுத்தப்பட்டது. மனிதவள அமைச்சின் வாடிக்கையாளர்கள் பராமரிப்பதற்கான அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு. விசா ரத்து செய்யப்பட்ட அல்லது காலாவதியான பிறகு விசா கட்டணம் தானாகவே வங்கியிலிருந்து பணம் செலுத்தப்பட்ட அதே கணக்குக்கு திரும்ப பெறப்படும் மற்றும் பயன்படுத்தப்படவில்லை. இது குறித்து கட்டணம் திருப்பித் தராவிட்டால் 19990 என்ற எண்ணில் நீங்கள் நிதி அமைச்சகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் தொழுகை இமாம். முக்கிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. மஸ்ஜிதுகளில் வெளிப்புறத்தில் இருக்கும் ஒலிபெருக்கியில் பாங்கு மற்றும் இகமத் மட்டும் பயன்படுத்தப்படும். தொழுகை பயன்படுத்தப்படாது. இது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் சவுதி அரேபியா ஹெசட் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பெண்கள் முன் எப்போதை விட அதிக வேலைகளை பெற்றிருக்கின்றார்கள். சவுதி அரேபியா விசன் 2030 என்ற அடிப்படையில் சவுதி அரேபியா குடிமக்களை பணியமர்த்தும் பணிகள் அனைத்து துறைகளிலும் மும்முரமாக 100% இடம்பெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் சவுதி அரேபியா பெண்கள் அனைத்து துறைகளிலும் அவர்களுடைய வேலை தகமையின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் உள்வாங்கப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் பெண்கள் முன் எப்போதையும் விட அதிக வேலைகளை பெற்றிருக்கின்றார்கள். சுற்றுலா விசாக்களை மீண்டும் தொடங்க சவுதி அரேபியா விரைவில் முடிவு செய்திருக்கின்றது. அது தொடர்பான அறிவித்தல் வரும் நாட்களில் வெளியிடப்பட இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனம் நிறுத்தும் இடங்களில் வாகனங்களை நிறுத்திய 2539 வாகன ஓட்டுநர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டு அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே எமது தமிழ் பேசும் வாகன சாரதிகளை விழிப்புடன் செயற்படுங்கள். சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா வெளிநாடு செல்வோர் கவனத்திற்கு. சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை நிலையங்களில் PCR ரிப்போர்ட் மட்டுமே விமான நிலையங்களில் ஏற்கப்படும். சவுதி அரேபியா அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட PCR சோதனை மையங்களின் பட்டியலில் நீங்கள் சென்று எடுத்திருக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் ஒரு முன்னணி உணவகத்துக்கு தொழிலாளர் தேவை. பரோட்டா மாஸ்டர் மற்றும் ஹோக். சலரி 1500 தொடக்கம் 2200 ரியால் வரை கொடுக்கப்படும். வயது வரம்பு 22 வயது தொடக்கம் 40 வயதிற்கு இடைப்பட்டவர்கள். உங்களுடைய பணியின் நேரம் 12 மணித்தியாலயம். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம்.
மேலும் விவரங்களுக்கு ஏசியன் டிராவல்ஸ் தொடர்பிலக்கம் 8525 87 74 75. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.